அத்தா இங்கே பாருங்கள், நான் வந்திருக்கேன் பாருங்கள், திரும்ப இந்த பக்கம். சாரிடி பண்ணிட்டு மன்னிச்சிட்டு ப்ளீஸ் என்னோட தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். நான் பிடிக்காது எதுவுமே செய்ய மாட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிரு ப்ளீஸ். நாம இப்போ இதை பற்றி எதுவுமே பேசிக்க வேண்டாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ போய் தூங்குங்க, ஃபஸ்ட்டு தூங்குங்க வாங்க. அப்போ நீ நம்ம கோமா தான் வந்திருக்கல, அப்போ பிடிக்காம தான் வந்திருக்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, இப்போ நைட் ஆகிடுச்சில, தூங்கலாம் வாங்க, நீங்கள் தூங்குங்க. மீதி கதையை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், புரியுதா? இப்போ நைட் எதுவும் வேண்டாம். சரி, அப்போ நீ வா, உனக்கு நிறைய பேசணும், நிறைய வா, எல்லாத்தையும் பேசலாம் வா. பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் தூங்கணும், தூங்கியே ஆகணும். தூங்குறீங்களா இல்லையா? வாங்க வந்து படுங்க. இதை மறந்துட்டேனே, இங்கே வாங்களேன். இந்தாங்க, இந்த டேப்லெட் போடுங்க ஃபஸ்ட்டு. இந்த டேப்லெட் போட்டு அப்புறம் போய் தூங்குங்க. இப்போ முன்னாடி டேப்லெட் வேணாடி ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் வேணாடி. உங்ககிட்ட நிறைய பேசணும். அந்த டேப்லெட் போட்டு எனக்கு தூக்கம் வர முடியாது, அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வேண்டாண்டி, கெஞ்சி கேட்குறேன்டி, நம்ம பேசலாண்டி, நிறைய இருக்கடி பேசுறதுக்கு. ப்ளீஸ்டி, நான் பேசியே ஆகணும்டி. இதை விட்டால் எனக்கு தெரியல வேறு சான்ஸ். வேணாண்டி, நான் பேசணுண்டி, நிறைய பேசணுண்டி. ப்ளீஸ்டி, டேப்லெட் வேணாண்டி, கெஞ்சி கேட்குறேன்டி. அம்மா, நான் எங்கே போக போகிறேன்? இங்கே தான் இருக்க போகிறேன். இப்போ கூட நைட் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். அப்புறம் என்ன, காலையில் எழுந்து பொறுமையாக பேசிக்கலாம். மாத்திரை போடுமா? நான் அதில் நம்ப மாட்டேன். நீ போயிடுவேன் எனக்கு தெரியும். வேண்டாம், மாத்திரை வேண்டாம், நம்ம பேசலாம். எனக்கு எந்த மாத்திரையும் வேண்டாம், நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். பாருமா, உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ வந்து தானே இருக்கேன். அப்புறம் என்ன, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேம்மா போக போகிறேன்? எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இந்த ரூம்லேயே தான் இருப்பேன். மாத்திரை போடுங்க சொல்கிறேன்ல. முதல்ல இந்த மூஞ்ச மாற்றுமா, சோகத்தை விடுமா. அதான் காலைல பேசிக்கலாம் நேரத்தில், நார்மலாக அவங்க சோகமாக இருக்காதீங்க. நீ பேசுகிற மாதிரியே இல்லை, நீ ஆர்வம் மாதிரி பேசுகிற. அப்புறம் எப்படி நான் சோகத்தை விட்டுறது? வேண்டாம், ஒன்றும் வேணாம். அதான் நான் நார்மலாக தான் பேசுகிறேன், நான் நார்மலாக தான் இருக்கேன், புரியுதா? நீங்கள் எதுக்கு தேவையில்லாததான் யோசிக்கிறீங்க? ஒழுங்காக மாத்திரையை போடுங்க, அவ்வளோதான். இப்போவே என்ன நம்பலையா நீங்கள்? நம்புகிறேன். சரி, மூஞ்ச மாற்றுங்க. நல்லாவே எனக்கு இப்படி பார்க்க பிடிக்கல. சரி, நான் சோகமாக இல்லை பாரு, நான் சோகமாக இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி, குட் பாய். இப்போ மாத்திரை போடுறீங்களா? ஆமாம், உன் ட்ரெஸ் போடாமல் என்ன இது? ட்ரெஸ்ஸு போடாமலா? ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், அப்புறம் என்ன? இந்த வீட்டில் உன் ட்ரெஸ் என்ன? ஓ, அந்த ட்ரெஸ்ஸா? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் மாத்திரை போடுங்க. நீங்கள் மாத்திரை போட்டதுக்கப்புறம் நான் போய் மாற்றிட்டு வரேன், ஓகேவா? அது அது வந்து வாயை திறங்க, மாத்திரை போடுங்கன்ட்டு, அவ்வளோதான். சரி, வாயை திறங்க. சரி, மாத்திரை போட்டிங்களே, இப்போ போய் சமத்தா படுங்க, நான் வரேன். எனக்கு தெரியும் போட, நீ தான் பண்ணுவேன்னு. மாத்திரை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகிற பற்றி எனக்கு தெரியும். நீ மாறிட்ட. மாத்திரை போடுறதுக்காக தான் நீ போய் சொன்ன, எனக்கு தெரியும். சபா, நீங்கள் தானம்மா ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னீங்க. நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், நீங்கள் படுங்க. அதுதான் நான் சொன்னேன், புரியுதா? நான் வேறு எதுவும் சொல்லலை. நிஜமா நீ ட்ரெஸ் தான் மாற்ற போறியா? இந்த ரூமை விட்டு வெளியே போக போகிறது இல்லைம்மா. இந்த ரூமில் தான் என் ட்ரெஸ் இருக்குது, தெரியும்ல. அதை போய் நான் பாத்ரூமில் மாற்றிட்டு இங்கே வர போகிறேன். ஆல்ரெடி கதவு சாத்தியிருக்கேன். இன்னும் என்ன, பாத்ரூம்குள்ளேருந்து அந்த பக்கம் இந்த வழி வச்சு இல்லை நான் தப்பிச்சு போகிறதுக்கு. நீ அப்படி இல்லடி, சாரி. உங்கள் சாரியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் படுங்க, நான் வரேன். நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன். சொல்கிறேன்ல, கம்முன்னு படுக்கணும், நான் வருவேன். போய் படுங்க. சரி. என்னம்மா தூங்காமல் உட்காந்துட்டே இருக்கீங்க, படுக்கல? தூக்கம் வரலடி, பேசலாம்டி. இதை போட்டிருக்கீங்கல்ல, தூங்குங்க, வாங்க படுக்கலாம் வாங்க. இல்லை, அது வந்து என்ன? இல்லை, அது தயங்காதீங்க, என்ன கேளுங்க, எது சொல்ல வரீங்களே, என்ன? உன் மடியில் படுத்துக்குவா ப்ளீஸ். அவ்வளோதானே, அதுக்கே அப்படி கேட்குறீங்க? மடியில் படுத்துக்கோ, நார்மலாக கேட்க வேண்டியதானே? வாங்க படுத்துக்கோங்க, அவ்வளோதானே. மடியில் படுத்தா தூங்குவீங்கல்ல, நீங்கள் தூங்குனா போதும், வாங்க. நிஜமா ஓகே சொல்கிறேன். ஆமாம்மா, இதில் என்னம்மா இருக்குது? அதுக்கே நீங்கள் எவ்வளோ தயங்குறீங்க? அதுவும் என்கிட்ட கேட்க. வாங்க வந்து படுங்க, வாங்க. இல்லடி, அது வந்து ஒன்றும் இல்லை, அமைதியாக இருங்க. சரி அத்தை, வாங்க வந்து படுங்க, வாங்க. என்ன அதான் மடியில் படுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, தூங்குங்க. பேசலாம்டி, கொஞ்ச நேரம்டி. போட்டிருக்க மாத்திரை ஐ டோசேஜ், அதனால் அது செட் ஆகாது. இப்போ சமத்தா தூங்குங்க. தூங்கி எழுந்துட்டு நம்ம பேசலாம், எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம், சரியா? இங்கே இருந்தாலும் பேசுவல. கண்டிப்பாக. சரி, அப்போ நான் தூங்குறேன். கண்ணு மூடி தூங்க பார்க்கலாம். கண்ணு மூடி, குட் பாயாக தூங்குங்க. இவருக்கு என்ன தான் பிரச்சனை, ஒன்றும் புரியலையே.
அண்ணா சொன்ன மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ நான் வரலைன்னா அவர் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பார். ஏன் அப்படி நிற்கிறாரு? என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியல. இவங்க 2 பேருமே அங்கே எப்படி கலகலன்னு ஜாலியாக சிரிச்சிட்டு கோமாளித்தனமாக இருப்பாங்க. இப்போ ஏன் இவங்க இப்படி சோகமாக இருக்காங்க? அவர் என்னடானா ஒரு மாதிரி மூட் அப்செட்டாகவே இருக்கார். இவர் என்னடானா ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். எதையோ பறி கொடுத்த ஃபீலிங்லேயே இருக்கார். ஒரு பயத்தோடவே வாழ்கிறார். ஏன் அந்த பயம் இவருக்கு? இவருக்கு ஏன் பயம்? இவர் பயந்து நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ ஒரு கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ பயம் இருக்குது. எதுக்காக பயப்படுறாரு? ஏன் பயப்படுறாரு? எனக்கு ஒன்றுமே புரியல. எப்பவுமே சிரித்து அரட்டை அடித்து விளையாடி ஒரு ஜோக்கராக பார்த்தவங்க ஏன் இப்படி இருக்கணும்? ஏன்? ஒன்றும் புரியலையே. அதே மாதிரி இவரோட பிஹேவியரும் நார்மலாக இல்லை. ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற விதம் ஒரு வாட்டி ரொம்ப பாசமாக இருக்குது, ரொம்ப வாட்டி ரொம்ப கோவமாக இருக்குது. என்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னே புரிய மாட்டேங்குதே. யாராவது மெசேஜ் பண்ணால் அவரோட அந்த முகம் ஏன் அப்படி மாறுது? எனக்கு புரியல. அவருக்கே அவ்வளோ கோவம் வருது. யாராவது என் கூட சேட் பண்ண எனக்கு புரியல. இவ்வளோ பவரான ஸ்ட்ரெஸ் மாத்திரை எதுக்கு போடுறாரு இவர்? இது போட்டால் உடம்புக்கு நல்லதே இல்லையே. இவர் இது எத்தனை நாளாக போடுறாருன்னு தெரியலையே. இதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமே. இவர் ஏன் இதை போடணும்? இவருக்கு யார் இதை சஜஸ்ட் பண்ணாங்க? இவருக்கு அப்படி என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? ஐயோ கடவுளே, என்னையே இவங்க இப்படி குழப்புறாங்க. என்னதான் உங்களுக்கு 2 பேருக்குள்ள? ஐயோ, இவங்க வரத்துக்கு முன்னாடி என்னன்னு யோசிச்சு வந்துட்டோம் யோசிக்க வைக்கிறாங்களே. ஒன்றும் புரியல இவங்க நிலமை. இந்த அண்ணா கிட்ட பேசாமல் நிச்சயமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் வாயை திறந்தால் தான் உண்டு. இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இதே யோசிச்சு என்னடி போட்டு யோசிக்கிறேன்? என்ன யோசிக்கிறேன்? எப்படி இந்த பைத்தியம் கொடுக்கணும் வாழ்கிறதுன்னா? நீங்கள் இப்போ தானே கண்ணை மூடி படுத்தீங்க. ஏன் திருப்பி எழுந்தீங்க? தூங்குங்க. இல்லை, ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்கவா? அதுக்கு மட்டும் பதில் சொல்ல, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. என் மூளைக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன கேள்வி? கேளுங்க. உனக்கு இந்த பைத்தியக்காரன் கூட எப்படி வாழ்கிறது? இந்த பைத்தியக்காரனை பற்றி பயமாக இருக்கா? எந்த பைத்தியக்காரமா? எனக்கு தெரியல. யார்? என்ன தாண்டி கேட்குறேன்? இல்லையா? எனக்கு புரியல. நீ தானடி சைக்கோ சைக்கோன்னு திட்டினாங்க ரெஸ்டாரண்ட்டில். ஏன் சைக்கோ இப்படி பண்ணுற? சைக்கோ விடு விடுன்னு கத்தனல்ல. அம்மா அது நான் கோவத்தில் சொன்னதும்மா. கோவத்தில் சொன்ன வார்த்தைக்கெலாம் அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடாது. புரியுதா? அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்த வார்த்தை. அது அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகேவா? இல்லடி, நீ தான் என் பொண்டாட்டி இல்லை இல்லை நான் பொண்டாட்டி இல்லை இல்லைன்னு கத்துனியடி வீட்டில் கூட அப்படி சொன்னியடி. அப்புறம் 2மே நான் கோவத்தில் சொன்னது தான். இதை தான் இப்போ யோசிச்சுட்ருக்கீங்க தூங்காமல், அதானே? இல்லை, அது வந்து பிச்சிடுவேன் பிச்சு. நம்ம பேசுகிறத நாளைக்கு பேசலாம்னு சொல்லியிருக்கேன்ல. அந்த மாத்திரை போட்டு நீங்கள் இப்படி தூங்காமல் இப்படி முடிச்சுட்டே இருந்தீங்கன்னா தலை சுத்தம். அப்புறம் நாளைக்கு பகலெல்லாம் பேச முடியாமல் போயிடும். அப்புறம் நைட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு பகலே வேஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை இல்லை, நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். போ சமத்து பையனை இப்போ தூங்குங்க. மற்றவை காலையில் பார்த்து கொள்ளலாம். சரியா? சரி பொண்டாட்டி, சரி சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல. இல்லை, என் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு புருஷனாக ஏற்றுக்கிறதுக்கு உனக்கு பயமாக இருக்கா? சொல்றீ? அம்மே உங்களை தூங்க தானே சொன்னேன். என்னம்மே கேள்வி இதெல்லாம்? எனக்கு புரியல. கோவத்தில் சொன்ன 2 வார்த்தையை பிடிச்சிட்டு இப்போ ஃபுல்லாக தூங்காமல் அதை யோசிச்சுட்டு இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் காலையில் தலை சுற்றுன்னு உட்கார போகிறீங்க. அப்புறம் இந்த நைட்டும் வேஸ்ட்டு, காலையிலும் வேஸ்ட்டு, அதானே? என்ன கோவம் இருந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு பயம் இல்லை, வருத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் அந்த செகண்ட் தான் இருக்கும். என்னால் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் கோவத்தையும் காட்ட முடியாது, ரொம்ப நேரம் வெறுப்பையும் காட்ட முடியாது, ரொம்ப நேரம் வருத்தத்தையும் காட்ட முடியாது. போதுமா? இதை பற்றி நாம் பொறுமையாக நிதானமாக நிறைய நேரம் பேசலாம். இப்போது தூங்கணும். தூங்கி எழுந்ததுக்கப்புறமா தான் மீதி பேச்சு. புரியுதா? எதையுமே யோசிக்கக்கூடாது. நான் தலை கோதி விடுவேன்னா சைலண்ட்டாக தூங்குவீங்களா? அவ்வளோதான். வேறு எதையுமே எந்த விஷயத்தையுமே யோசிக்கக்கூடாது. ஓகேவா? சரி சரி, யோசிக்க மாட்டேன். மாட்டேன்னா கண்ணு மூடுங்க. மூடி தூங்குங்கன்ற. இல்லை அடி வாங்குவீங்க. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்போ உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அது கேட்காம தூக்கம் வராது, அதானே? அப்படி இல்லை. சரி, அந்த கேள்விக்கு பதில் கிடச்சா தூங்கிடுவீங்களா? தூங்கிடுவேன். அது கேள்விக்கு பதில் கிடச்சா தூங்கிடுவேன். கேளுங்க. என்ன? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு பயமாக இருக்காடி?
இல்லை இவனெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறியாடி? ஏம்மா நான் ஏன் யோசிக்க போகிறேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க? என் புருஷம்மா உன்னை ஏன் நம்ம கட்டிக்கிறதுக்கு யோசிக்க போகிறேன் எனக்கு புரியல. அப்போது நீங்கள் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் போய் அதானே? நான் உன்னை பொண்டாட்டி கூப்பிடல, என் மனசில் இருந்து கூப்பிட்ற விஷயம் என் பொண்டாட்டி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவுசெய்து அப்படியே யோசிக்காது. இதோ பாருங்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நமக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் அது சின்ன சண்டை, அவ்வளோதான். சரியா? மற்றபடி உங்களை விட்டு என்றைக்கும் எப்படியும் நான் போக மாட்டேன். ஓகேவா? இன்னும் கேட்டால் உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் விட்டு போயிடுவேனான்னு கேட்க வர்றீங்க. அதை கேட்குறதுக்கு தானே இப்படி யோசிக்கிறீங்க? அது அது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். ஓகேவா? அந்த பிரச்சனை என்னவோ அதை சால்வ் பண்ண பார்க்கலாம், அவ்வளோதான். 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி அதை மாற்றலாம். புரியுதா? அப்படி மாற்றவே முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அதையும் ஏற்றுப்பேன். போதுமா? அதனால் என் புருஷன் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. புரிஞ்சுதா? இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி இதை நான் விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நான் உங்களுக்காக தான் இருக்கேன்றதை இன்னும் எப்படி தெளிவாக சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. நான் உங்களுக்கு மட்டும்தான். போதுமா? நீங்கள் எனக்கு மட்டும்தான். உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் விட்டு போக மாட்டேன். போதுமா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு வேளை எனக்கு ஏதோ பிரச்சனை, அப்போ நீங்கள் என்னை விட்டு வேறு கல்யாணம் பண்ணிப்பீங்களா, இல்லை என்னை விட்டு போயிடுவீங்களா? ஏய், நீ இனிமேல் என் பொண்டாட்டி இல்லை. ரொம்ப வருஷமாகவே நீ என் பொண்டாட்டி தான். புரியுதா? உனக்கு எந்த பிரச்சனைனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். அப்போ நானும் அப்படி தானே இருப்பேன். அப்புறம் சும்மா இதெல்லாம் போட்டு யோசிக்கக்கூடாது. நான் கத்துறேன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்ற கோவத்துலேயும் ஆதங்கத்துலேயும் தான் கத்துறேன், திட்டுறேன். ஓகேவா? மற்றபடி எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு இல்லை. அது ஜஸ்ட் கோவம். அது 2 செகண்டில் போயிடும், அவ்வளோதான். அதை போய்ட்டு யோசிக்கக்கூடாது. அதுக்காக விட்டு போயிடுவாங்கலாம் யோசிக்கக்கூடாது. நான் திட்டினாலாவது நீங்கள் அமைதியாக வரீங்களான்னு பார்க்குறதுக்காக திட்டுறது, கத்துறது, அவ்வளோதான். புரியுதா? அது அவ்வளோதான். அப்படியே விடுங்க அதை. இப்போவாது என் மேலே நம்பிக்கை வந்துச்சா? இப்போவாது உங்கள் பொண்டாட்டி நம்புவீங்களா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்கா கேட்குறதுக்கு? சொல்லுங்கள். முன்னாடி பொண்டாட்டி நான் முழுசாக நம்புகிறேன். உன்னை மட்டும் தாண்டி நம்புகிறேன். லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூ அத்தா. சரி, பேசுனதெல்லாம் பேசியாச்சுல, போதும். மாத்திரை போட்டிருக்கீங்க, கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, தூங்குங்க. மற்றவை காலையில் பார்த்து கொள்ளலாம். இதை எத்தனை வாட்டி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தூங்குங்க பார்ப்போம். சமத்து பையனை தூங்க, மீதி காலையில் பேசிக்கலாம். ஏய் ப்ளீஸ் டி இன்னொரு வாட்டி தாடி ப்ளீஸ் டி, ப்ளீஸ். மாத்திரை போட்டிருக்கீங்க, ஒழுங்காக சமத்தாக தூங்குங்க. சொல்கிறல மீதிலாம் அப்புறம்ட்டு தூங்குங்க. ப்ளீஸ் டி பொண்டாட்டி, ஒரே வாட்டி அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிக்காதீங்க, தூங்குங்க. டைம் ஆகுது, தூங்குங்கன்னு. ப்ளீஸ், இன்னும் ஒரே வாட்டி அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன். ப்ளீஸ் டி, ஏன்டி ப்ளீஸ் டி. நீ தந்த அடுத்த செகண்ட் தூங்கிடுவோம். ப்ளீஸ். அம்மா, என்னம்மா இப்படி இடம் பிடிக்கிற நீ? இதெல்லாம் சரியே இல்லை, பார்த்துக்கோ, அட்டி வாங்குவேன் நீ. ப்ளீஸ். நான் சொல்கிற எதுவும் உங்களுக்கு கேட்காது, அதானே? இப்போ எல்லாம் கிடச்சிச்சில்ல, தூங்குங்க. இதே மாதிரி டெய்லி தந்து தூங்க வைக்கிறியாடி? ப்ளீஸ் சொல்ல. அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தூங்குங்க, இறங்குங்கன்னு. எங்கே ஏறி வந்து நின்றுட்டுருக்கீங்க? இறங்குங்க. அட்டம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டுறீங்கல்ல, கொழுப்பு தான் உங்களுக்கு. சொல்கிறேன் இப்போது, எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன். நான் இப்போ சொல்லிவிட்டு அதையும் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, அப்புறம் டெய்லி அதையும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு பிச்சு. மாத்திரை போட்டிருக்கீங்க, கேர் ஆகும், தூங்குங்கன்ற சும்மா மக்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த கதையில் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தூங்குங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் பேசலாமா? இவ்வளோ நேரமும் கிடையாது. இப்போ நீங்கள் தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை இறக்கி கீழே படுக்க வச்சு நான் கீழே படுத்துப்பேன். வேண்டாம். நான் தூங்கிட்டேன். நாளைக்கு காலையில் திருப்பி கோவமாயிட மாட்டேல்ல? இப்போ தூங்க வைக்கிற சமாதானத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு காலைல பழைய மாதிரி மாறிட மாட்டேல்ல? என்னை பார்த்தா கோவமாக இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை நான் பண்ணதை பார்த்தா கோவமாக இருந்து பண்ண மாதிரி தெரியுதா? இப்போ இல்லை. எனக்கு உங்கள் மேலே எப்போவுமே கோவம் இல்லை. போதுமா? நான் நார்மலாக தான் இருப்பேன். தூங்குங்க. குட் நைட். பொண்டாட்டி, குட் நைட். சின்ன வயசில் அவர் தான் என்னை குழந்தைய பார்த்துக்கிட்டார். இப்போ பார்த்தா அவரே ஒரு குழந்த மாதிரி இருக்கார். எனக்கு புரியவே இல்லை.
என்ன தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை? இவங்க அப்படி என்ன தான் மறைக்கிறாங்க? ஐயோ, என்னதான் மறைக்கிறாங்கன்னு தெரியலையே. இந்த அண்ணா கிட்ட பேசினா தான் தெரியும். ஒரு வேளை விட்டு போயிட மாட்டேன்னு வேற கேட்டார். இப்போ வெளியே போனாலும் தெரியாமல் திடீர்னு எழுந்துட்டாருன்னா அப்புறம் அவர் நினச்ச மாதிரி நான் விட்டு போயிட்டேன்னு நினச்சிப்பாரே. அண்ணாவை எப்படி உள்ளே வர வைக்கிறது? ஐயோ கடவுளே, என்னையே இப்படி குழப்புறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அண்ணா என்ன சொல்ல போகிறான்? அதை நினச்சாலே எனக்கு இன்னும் ஒரு மாதிரி கதி கலங்குதே. இவங்க எப்படி ஜாலியாக என்ன ஃபன்னாக இருந்தவங்க இப்போ என்னடானா ஒரு மாதிரி இருக்காங்க. இவங்க முகத்தில் ஒரு கலையான சிரிப்பு இருக்குங்க, அதே மிஸ் ஆகுது. ஏன் இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு? கடவுளே, ஏதோ பெரிய பிரச்சனையை கொடுத்துடாத ப்ளீஸ். என்னோடய ஏழு எத்தனை வருஷம் வலியை மட்டும் போதும், இதே ஒரு வழியாக கொடுத்துடாத ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவர் இப்போ நல்லா தான் தூங்கிட்டாரு. அண்ணாவை எப்படி உள்ளே வர வைக்கிறது? எழுந்து போய் கூப்பிட்டா எழுந்துப்பாரா? ஏன்னா போன கேப்பில் கண்ணை திறந்துட்டு அதுக்கப்புறம் விட்டு போயிட்டுன்னு யோசிப்பாரா? இவர் என்ன யோசிப்பாருன்னு நினச்சாலே குழப்பமாக இருக்கே. டே அம்மே, தூங்கிட்டானா இல்லை என்ன பண்ணுறான்? தூங்கிட்டாருண்ணா. இப்போ நீ வெளியே வா. ஆனால் நீ உள்ளே வா. வேண்டாண்டா, நான் சொன்னால் கேளு. நீ வந்து வெளியே வா. நான் சொல்கிறேன், நீ உள்ளே வா. சொன்னால் கேளு. அட அதே தான் நான் சொல்கிறேன். நான் சொன்ன நீ கேளு. உள்ளே வா, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உள்ளே வா. நீ நிஜமா வா. இவ்வளோலாம் தூங்கிட்டானா? நான் கூட அரை தூக்கத்தில் இருப்போம், அதனால தான் உன்னை வெளியே வர சொன்னேன். இல்லைன்னா அவர் நல்லா ஆழ்ந்து தான் தூங்குறாரு. அவர் எழுந்துக்க மாட்டார். நம்ம என்ன பேசினாலும் எழுந்துக்க மாட்டார். இப்போ வா, வெளியே போகலாம். வேண்டாண்ணா, இங்கேயே பேசலாண்ணா. வேண்டாம், அவன் நல்லா தூங்குறான், அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்ம வெளியே போகலாம் வா. அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இங்கே இருக்கேன்ற நம்பிக்கையில் தான் அவர் தூங்குறாரு. நான் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சா வேண்டாம், பாவம், விடு, தூங்கட்டும். நம்ம இப்படியே பேசலாம். நம்ம என்ன பேசினாலும் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பேசலாம். உட்காரு, வா பேசலாம். சரிடா, நீ நம்புறல, அப்புறம் என்ன, உட்கார்றேன் இரு, நாம பேசலாம். சரி, அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணானா? ரொம்ப திட்டினானா? இல்லை கத்துனானா? என்ன பண்ணா? அவரா? அதெல்லாம் எதுவும் பண்ணலையேண்ணா, நார்மலாக தான் இருந்தார். ஏன்? பரவாயில்லடா, என்கிட்ட என் மறைக்கிற உண்மையை சொல்லு. நிஜமாக நான் அவர் கோவப்படலை, கத்தலை, எதுவுமே பண்ணலை. கெஞ்சிட்டு தானே இருந்தார். ஏய், நிஜமாக சொல்கிறேன், அவன் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தானா? ஆமாண்ணா, கெஞ்சிட்டு இருந்தார். டேய், உண்மையை சொல்கிறா, பொய் சொல்லாதடா. ஆனால் உண்மையிலே அவர் கெஞ்சினது தான். அவரோட அந்த ரியாக்ஷனை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி, இந்த மாதிரி சீரியஸான டைமில் சிரிக்கக்கூடாதுன்ட்டு நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசில் அம்மா யாருன்னா கொடுக்குற ஸ்வீட்டை நீ நல்லா திட்டத்தனமாக சாப்பிட்டுட்டு அம்மா திட்டுவாங்கன்ட்டு ஒரு மாதிரி பம்பிட்டு நிற்போம் பார்த்தியா அம்மா முன்னாடி. அதே மாதிரி நின்றுட்டு இருந்தார் நான் வரும்போது. எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்தது. இவர் என்ன நம்ம அம்மா மாதிரி நிற்கிற மாதிரி நிற்கிறாரே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவர் வந்ததுலேருந்து கெச்சிட்டு மட்டும்தான் இருந்தார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. நிஜமா வாடி? ஆமாண்ணா, அவரை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருந்துச்சு. அவர் அந்தளவுக்கு கெஞ்சிட்டு இருந்தார். அதனால் கொஞ்சம் நஞ்சம் இருந்த வருத்தமும் அவர் கெஞ்சினோடனே எனக்கு போயிடுச்சு. சரி, இவர் போய் எப்படி திட்டுறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், அவரிடம் ஒரு வார்த்தை திட்டல. அவன் சின்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி தெரியுமா நிற்பான்? உன்னை அனுப்பிட்டேன், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு, அதனால தான் உன்கிட்ட சொல்லி அனுப்புனேன். அவன் திட்டினாலும் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கோன்ட்டு. அவன் ஒரு சின்ன சண்டைக்குள்ள எப்படி நிற்பான் தெரியுமா? அவன் முன்னாடி வரத்துக்கு நானே பயப்படுவேன். அந்தளவுக்கு ஒரு மாதிரி உக்கிரமாக இருப்பான். அவன் கோபத்தை நிச்சயமாகவே அவனாக நினைக்காமலும் அது எப்படியோ, ஆனால் அதை தனி வைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் அவன் கோவமே படலைன்றது அது எனக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? ஆமாம், அவர் அமைதியாக கெஞ்சிட்டு தான் இருந்தார். கோவமே படலை. அவர் மேலே மடியில் படுக்கணுன்றதே கெஞ்சி தான் கேட்டார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு தான் கேட்டார். சரி படுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே அப்படியே தூங்குறாரு. அவர் மடியில் படுத்தோடனே தான் நம்பிக்கையாக தூங்குறாரு. அவ்வளோதான். சரி, அவன் தான் தூக்கிட்டால, அவனுடைய பக்கத்தில் அந்த பக்கம் இறக்கி போடு. நீ ஏன் மடியில் வச்சிட்ருக்கு? கால் வலிக்க போகுது. அதெல்லாம் வலிக்காதுண்ணா. நான் என் மடியில் இருக்க தைரியத்தை தான் அவர் நல்லா தூங்குறாரு. தூங்கட்டும், நான் இறக்கி படுக்க வைக்கிறேன்ட்டு தூக்கம் கலைஞ்சிச்சின்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தூங்காமல் திருப்பி அதை புலம்ப ஆரம்பிச்சிடுவார். பாவம், தூங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வலிக்கலாம் இல்லை. ஏய், அவன் சாந்தமாக தானே இருந்தா, நீ உண்மை தானே சொல்கிற? ஆமாம், நான் நம்பினா சத்தியமாண்ணா. நிஜமாகவே இது ஒரு பெரிய மாற்றம்டி. நிச்சயமாக சொல்கிறேன், அவன் இந்தளவுக்கு மாறுவான் நான் யோசிக்கவே இல்லை.
சின்ன பிரச்சனை கூட அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கே அப்படி ஒரு நடுக்கும். உன்னை அனுப்பிட்டாலும் அந்த பயம். ஆனால் இப்போ நீ சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ இப்படி பேச பேச எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னதான்டா பிரச்சனை? நீ தயவுசெய்து இந்த வாயை திறந்து சொல்லிட. நீ இப்படி இன்னும் என்ன இது பண்ணி விடாத. ஆனால் என் புருஷனுக்கு என்ன தான் பிரச்சனை சொல்ல தயவு செஞ்சு. நீ இப்படி யோசிக்க வைக்காத. நீ தான் சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். என்னன்னு யோசிச்சு பல யோசிக்கிறதுக்கு பதிலாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன தீர்வு காணலான்னு யோசிப்பேன்ல ப்ளீஸ். சரி, அவன் தூக்கம் கலையை பொதுவாக நம்ம வெளியே போகலாம். இதெல்லாம் கலையாது. நான் இங்கேருந்து எழுந்து வந்தால் தான் அவருக்கு கலையும். அதை விட அத்தோட அவர் எழுந்துக்கும் போது நான் இங்கே இல்லைன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவர் நினச்ச மாதிரி நான் அவரை விட்டு போயிட்டேன்னு நினச்சிப்பார். வேண்டாம், அவரோட நம்பிக்கையை நான் எடுக்க விரும்பலை. அதனால் பயப்படாத, நாம் இங்கேயே பேசலாம். இதோ பாரு, நான் பேசு. தயவு செஞ்சு என்கிட்ட உனக்கு ஏன் தயக்கம்? நீ தயங்குறதுனால தான் பேசின விஷயத்தை திரும்ப திரும்ப குழப்பி அதே பேசிகிட்டு இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? நீ இதோட சொன்ன விஷயத்தையே நிறைய வாட்டி சொல்லிட்ட. உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்ன மெயினான விஷயமோ அதை பேச ஆரம்பி. நான் சொல்லிட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம பேசலாம், பேசு, அவ்வளோதான். நீ பேசிகிட்டு இருக்கிறது உன் தங்கச்சிக்கிட்ட, அது தெரியுதுல்ல? அப்புறம் உனக்கு என்ன தயக்கம் சொல்லு. நீ இப்படி சுற்றி சொல்லவே விஷயத்த சொல்லாமல் மற்றதெல்லாம் யோசிக்க, மற்றதெல்லாம் பேசும்போது தான் எனக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது, இன்னும் டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு நீ நார்மலாக சொல்லிட ப்ளீஸ். உன்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் அண்ணனே இப்படி நினச்சிட்டானே, அண்ணனே இப்படி யோசிச்சிட்டான்னு மட்டும் நினைக்காதடா. எனக்கு வேறு வழி தெரியல. உன்னை நாங்கள் குழந்தையாக பார்த்தோம். அதுக்கும் இப்போ நீ வளர்ந்துருக்க விதத்துக்கும் என்ன வேணால் மாறி இருக்கலாம். அதுவும் நடுவில் நடந்த அந்த 2 மாதம் பிரச்சனை, நீ இப்போது எங்கள் கூட இப்படி இருப்பேன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் நீ மறந்து வந்திருக்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் உன்னை தப்பாக யோசிச்சுன்னு மட்டும் நினைக்காத. என்னோடய பயம் அது. ஆனால் அதே மாதிரி நான் அதை உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, அதை சொல்லணும்னு இப்போ நினைக்கிறேன், அவ்வளோதான். என்ன? ஏன்னா அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன், ஆனாலும் நான் நிறைய பயந்துருக்கேன். அதை நான் உன்கிட்ட சொல்லிடணும், மறைக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதை நீ அப்படி மட்டும் எடுத்துக்கோ. ஏன்னா அவன் நிறைய நாள் அழுதுருக்கான். என் பிரச்சனை தெரிஞ்சால் என்னை விட்டு போயிடுவாளான்னு அவ்வளோ புலம்பியிருக்கான், அவ்வளோ அழுதுருக்கான். ஆனால் அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன், அது எப்படிடா நம்ம பொண்ணு போக மாட்டான்னு ஆறுதலாக சொன்னாலும், ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்குமே அந்த பயம் நிறையவே இருந்துச்சு. உண்மை தெரிஞ்சு நீ எப்படி மாறுவ, என்ன யோசிப்ப, இப்போ நீ வளர்ந்துருக்க விதம் எப்படி, எங்ககிட்ட நீ நல்லா பேசுகிற, அதெல்லாம் ஓகே. நீ அவன்கிட்ட பேசுன்னு கேட்குறது, இது எல்லாமே ஒரு நார்மல். ஆனால் அதை தாண்டி நீ இதை எப்படி எடுத்துப்ப அப்படின்ற பயம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாத போதே நீ அவனை பற்றி இவ்வளோ யோசிக்கிறன்னும் போது, அப்போ அவனுக்கு இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சால் நீ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நிஜமாக இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தங்கச்சி இப்படி இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாகவே இருக்குது. ஆனால் நான் கெஞ்சி கேட்குறேன்னா தயவு செஞ்சு வேண்டாம், நீ சொல்லிடணும். என்னால் இதுக்கு மேலே யோசிக்க முடியாதுண்ணா ப்ளீஸ். அவன் ஏன் ஃபாரின் வரணும்னு ஆசைப்பட்டாலும் உனக்கு தெரியும்ல? தெரியுமேண்ணா, அவர் தான் சொன்னார். நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், அதே மாதிரி மாமா மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் இன்னும் அந்தஸ்தாக கௌரவமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக எங்கள் அத்தை மாமா முன்னாடி. ஏன்னா இவரை பார்க்குற விதம் தப்பாக இருக்கும், அதே தானே எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் அப்படின்னு அவர் யோசித்தார். அதுக்கப்புறம் அவர் முன்னாடி இவர் என்னை படிக்க வச்சுதான் இருக்கணுன்றது இவரோட ஆசை. இதெல்லாம் தானே நான் காரணம். இதெல்லாம் ஒரு சின்ன காரணம்தான், ஆனால் பெரிய காரணம் அது இல்லை. பெரிய காரணம் பிரபா. இவனுக்கு பிரபா இவனை விட எல்லா வகையிலையும் உனக்கு பெட்டர் சாய்ஸாக இருப்பானோன்ற பயம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அண்ணா, இவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா? என்ன நான் சொல்கிறேன்? ஆமாண்டா, இது எனக்கே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சுது. அவனுக்கு உள்ள அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி அவன் ஒரு மாதிரி கூனி குறுகிற பக்குவத்தில் தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு. என்ன நான் சொல்கிறேன்? அது பிரபா மாதிரியா? பிரபா மாமா மேலே என்னென்ன அவருக்கு பிரச்சனை? அவன் எல்லா வகையிலையும் இவனை விட பெட்டர் சாய்ஸாக இருப்பான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்ற
தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். அதனால தான் அவனை விட அதிகமாக சம்பாதிக்கணும், அவனை விட வசதியாக இருக்கணும் அப்படின்றத யோசித்து இவன் இங்கே வந்தான். நாளைக்கு நம்ம அப்பா வந்து மாப்பிள்ளைன்னு பார்க்கும்போது இவனை ஒரு விஷயம் அப்படி யோசிச்சிருவாரோ அப்படின்ற பயம் அவனுக்கு. அண்ணா ஒருவேளை நான் ஏதாவது இல்லையேண்ணா, நான் நிஜமாகவே 2 பேரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தேண்ணே. நான் தப்பாக நினைக்கல, நான் ஏற்றத்தாழ்வு நான் பார்க்கலையேண்ணா. நீ பார்க்கலடா, அதுவும் தாண்டா அவனுக்கு பிரச்சனை. நீ வந்து இவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறான், அவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறான் நீ கம்பேர் பண்ணலை. எந்த கிஃப்ட் அழகாக இருக்குது, எந்த கிஃப்ட் சுமாராக இருக்குது நீ யோசிக்கல. ஆனால் அவன் அதெல்லாம் யோசிச்சிருக்கான். அவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறான், பதிலுக்கு இவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறான் அப்படின்ட்டு. ஆனால் நீ ரெண்டுத்தையுமே சமமாக தான் பார்க்குற, நீ ரெண்டுத்தையுமே சந்தோஷமாக தான் வச்சுக்கிற. ஆனால் அவனுக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் அதை குறுக்க ஆரம்பிக்கிறான். அவன் தான் நீ இன்னும் பெஸ்ட்டாக பார்க்குற. அது வந்து அவனால் இன்னும் ஜீர்ணிச்சிக்க முடியல. இவன் இப்படி பார்க்குறாளே, இவளுக்கு எதுவுமே பண்ண முடியலேன்ற ஆதங்கம் இன்னும் அவனுக்கு அதிகமாகிடுச்சு. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஃப்ளைட் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் இந்தளவுக்கு யோசிக்கிறான், இந்தளவுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு. அதை விட இங்கே வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிஜமாகவே சொல்கிறேன், இவனுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு கூட இருக்க நமக்கே தெரியாமல் போயிடுச்சுன்னு அவ்வளோ ஒரு யோசனையாக இருந்துச்சு. அவன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நான் சொல்கிறேன், சைக்காட்ரிஸ்டா ஃப்ளைட்டில் என்ன பண்ணார்? அண்ணா நீ எல்லாத்தையும் சொல்லி நான் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி சொல்லாதண்ணா. ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் உனக்காக சம்பாதிக்கணும், உனக்காக வாழணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னடா ஃபேமிலி சொன்னேன், இப்போ அவளை மட்டும் சொல்கிறியே அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஃபேமிலியும் வேணும், அதை விட அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் அவன் அப்படி பேசிகிட்டு இருந்தான். டேக் ஆஃப் ஆனோடனே அவனால் முடியல, ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, படப்படன்னு ஆகிட்டான். என்னடான்னு கேட்டால் நான் இந்தியாவுக்கு போகணும்னு ஆள ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலடா கேட்குது. இப்போ அவன் தானே அவள் கூட பேசுவா, இதோட அவன் தானே அவள் கூட இருப்பா, என்னால் அது முடியாது, அவள் கூட அவன் நிற்கிறதோ பேசுகிறதோ முடியாது, வா போகலான்னு கத்த ஆரம்பிக்கிறான். சரிடா தண்ணி குடிச்சிட்டு கூல்டவுன் ஆனோடனே இல்லை திருப்பி நமக்கு வேலைக்கு போகணும், வேலை தான் முக்கியம். அந்த ஜேர்னியே வந்து நிஜமாகவே என்னை அவன் ஒரு மாதிரி குழப்பி விட்டான். இவனை இங்கேருந்து கூப்பிட்டு வரதா என்னன்னு புரியாமல் நிஜமாகவே ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் நானே போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரூம் எடுத்தோம்ல, அதுக்கப்புறம் எங்கள் கூட இந்த ஃப்ரெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்களை போய் பாருங்கள், இவங்க எங்கள் நல்ல சைக்காட்ரிஸ்ட், இவங்கக்கிட்ட போங்க தெளிவாவீங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் இந்த பைத்தியக்காரன் உண்மையில எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான காதல் வச்சுருக்கான்றது எனக்கே தெரிஞ்சுது. உன்னை ஒரு மாதிரி வெறித்தனமாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவனை அறியாமலே. நீ அவனுக்கு பண்ண சின்ன விஷயம் கூட அவனுக்கு அது பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாசத்துக்காக ஏங்கின குழந்தைக்கு ஒருத்தவங்க பாசம் காட்டினா அவங்களை எப்படி பிடிச்சிக்குவோம், அது மாதிரி அவன் உன்னை பிடிச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் அது அவனுக்கே தெரியல அவன் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கதா. ஆனால் இந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உன்னை அவன் விடாமல் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவனே உணர ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கு பேர் வந்து காதல் அப்படின்ட்டு. நீ சின்ன பொண்ணாக இருந்த வரைக்கும் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அவனுக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ அவன் கூட பேசுகிறது, பழகுறது, பிரபா வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. உன்கிட்ட அவன் அதை கேஷுவலாக எவ்வளோ வாட்டி சொன்னான், ஆனால் நீ அதை இது பண்ணியிருக்க. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு விருப்பு வரல. ஆனால் உன்கிட்ட அதை விளக்கவும் முடியாமல், ஏன்னா நீ அவன் வயசு பொண்ணாக இருந்தால் கூட அவனால் அதை விலகி இருக்க முடியும். ஏன்னா அவனுக்கே உன்னை லவ் பண்ணுறோமா பண்ணலையான்னு தெரியாத ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது ஒரு குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறதுனும் தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக வாழ்ந்துருக்கான். அது மட்டும் தெளிவாக தெரியுது. நீ அவனுக்காக பண்ண சின்ன விஷயம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. நீ சாப்பாடு போட்டுறது, சமைச்சு கொடுத்தது, அவனுக்காக முழிச்சிட்ருக்கிறது, அவனுக்காக வேண்டுறது, அவனுக்காக பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு நீ எடுத்து வைக்கிறது, அவனுக்காக நீ சேர்த்து வச்சு கிஃப்ட் வாங்கி தர்றது, அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வச்சுருக்கான். அவன் வந்து உங்கள் மாமா கிட்ட ஏதாவது ஆசைப்பட்டு கேட்குறதுக்கு நிறைய தயங்கியிருக்கான். அவர் பாவம் கஷ்டப்படுவார், நம்மளாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லோரும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் எதுவுமே அவன் ஆசைப்பட்ட எதுவுமே நிறைவேற்றிக்காமல் இருந்திருக்கான். ஆனால் நீ அவன் கண்ணை பார்த்து புரிஞ்சிருக்க, அவன் பார்வையை பார்த்து புரிஞ்சிருக்க,
நீ எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டே நிச்சயமாக எனக்கும் தெரியல அந்த வயசில். ஆனால் நீ அதெல்லாம் அவனுக்கு செஞ்சுருக்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உன்னோட ஒரு 7 வயசுலேருந்து நீ அவனுக்காக என்னென்ன பண்ணியும் அவன் இன்ச் பை இன்ச் டே பை டே சொல்கிறான். நிஜமாக உனக்கு அதில் எத்தனை பர்சன்ட் ஞாபகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அந்தளவுக்கு சொல்லியிருக்கான். நிஜமாகவே அந்த டாக்டர்கிட்ட இதெல்லாம் நான் கேட்டு வாங்கினேன். இது மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னலாக அவங்க தரமாட்டாங்க. பட் பேஷண்ட்டுமே ரிக்வெஸ்ட் பண்ணிட்டதுனால இது வேணும்டா எனக்கு வேணும் நான் அவன்கிட்ட கேட்டதுனால அவன் கேட்டான். அதனால் அவங்க என் கையில் கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக மட்டும்தான் வாங்கினேன். அந்த அந்த ஆடியோலாம் நீ கேட்கணும். கேட்டினா தான் உனக்கு புரியும். இதெல்லாம் நீயே கேட்டினா தான் உன்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். என்னன்னு உன்னால் யோசிக்க முடியும். நான் சொல்கிறத விட நீ கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவரோட லைஃப்பில் அவருக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் நான் தான் இல்லை. என்னால் தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாருல. ஏய், அவனை பற்றி உனக்கு தெரியணும்னு தான் நான் சொன்னேன். உன்னால் கஷ்டப்படுறான், உனக்காக தான் கஷ்டப்படுறான், இப்படிலாம் நீ யோசிக்கிறதுக்காக நான் சொல்லலை. புரியுதா? அக்செப்ட் பண்ணாலும் அதானே உண்மை. அவர் என்னால் தானே கஷ்டப்படுறாரு. நீ இப்படி யோசிச்சுனா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை சொல்லுண்ணா, சொல்லு ப்ளீஸ் சொல்லு. அண்ணா அவருக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்ததில்ல. அப்போ நீ இந்தியா கூப்பிட்டு வந்துட்டுருக்கலாம்ல. அவர் எப்படியாவது கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல. நானே அவன்கிட்ட பல முறை கேட்டேன். ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் அவன் பிடிவாதமாக இருந்துட்டேன். என்ன ஆனாலும் சம்பாதிக்காமல் இந்தியாவுக்கு வரமாட்டான் அப்படின்றதுல அவன் அவ்வளோ ஒரு கொள்கையாக பிடிவாதமாக இருந்துட்டான். அதுக்கேற்ற மாதிரி அவன் சம்பாதிக்கவும் செஞ்சுட்டான். அவன் டைவர்ட் ஆன விஷயம் ஒர்க்கு மட்டும்தான். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அவனை பற்றி யோசிக்காமல் இருந்தான். ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டாப் ஆனால் அவன் யோசிக்கிறது ஃபுல்லாக உன்னை பற்றி மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலே சரி அவனை டைவர்ட் பண்ணி விட ஒர்க்லேயே விட்டுட்டு இருந்தான் அவனை. அதனாலே 6 மாதத்தில் முடிக்க வேண்டியது 2 மாதத்தில், 1 வருஷத்தில் முடிக்க வேண்டியதில்லை 8 மாதத்தில் அப்படி முடித்து எங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஈஸியாக கிடச்சிது. அதனால எங்களோட குட்வில், எங்களோட ஐக் எல்லாமே சேல்ரி எல்லாமே அதிகமாச்சு. ஸோ நாங்கள் பல வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதை என்னோட இந்த பிஹேவியர்னால நாங்கள் சீக்கிரமாக ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் அவன் கனவோட லட்சியத்தை கூட அவன் சீக்கிரமாக அடைய ஆரம்பித்தான். அவனுக்கு ஜாபும் தேவை, நீயும் தேவை. அங்கே இருந்தால் சம்பாதிக்க முடியாது இங்கே சம்பாதிக்கிற அளவுக்கு. ஆனால் இங்கே நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் நீ இல்லை. ஆனால் இது ரெண்டுத்தையும் யோசித்து அவன் போகிற டிப்ரெஷனில் தான் இப்படி ஆயிட்டான். அவனோட பயமா குழத்தனமா என்னன்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒன்று அவனை அப்படி ஆக்கிடுச்சு. நீ வந்து இறங்கின அந்த நொடி வரைக்கும் அவனுக்குள்ளே இருந்த பயம் அவனை விட்டு போகல. நீ அவனை ஏற்றுப்பியா, ஏற்றுக்க மாட்டியா, ஏன் நீ வருவியா, வரமாட்டியா, அது மாதிரி அவன் ஒவ்வொன்றுத்தையுமே யோசித்து பயந்து எனக்கு அவனை பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அவனை திட்டவும் முடியாது அவன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அவன் கஷ்டப்படும் போது எனக்கு சொல்லவே தெரியல. அவனை பார்க்கும்போது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ அழுதுருக்கேன். அவனை விட்டு தள்ளி போய் நான் அதை தான் பண்ணேன். என்னால் அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது.